Hey guys, welcome back to Digital Tech Filter. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு இமேஜை கலர்ஃபுல்லாக ஃபோட்டோஷாப்பில் எப்படி எடிட் பண்ணி மாற்றலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி அந்த இமேஜை பென் டூல் வச்சு அழகாக நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டை கட் பண்ணி எடுத்துக்குங்க. ஸோ ஒவ்வொரு எட்ஜ்லேயும் பென் டூலை வச்சு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. ஸோ கட் பண்ணும்போது பிசிறு தட்டாமல் கரெக்டாக நம்ம கட் பண்ணணும். ஸோ அப்படி சில இடத்துல மிஸ்டேக் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஃபெதர் கொடுக்கும்போது அது சரியாயிடும். ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணி மேக் செக்ஷன் இல்லைன்னா ஃபெதர் அப்படின்னு சொல்லிருக்கோம். அதில் ஒன்றுன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் Ctrl+J ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லேயர் நியூ லேயராக கன்வெர்ட் ஆகி பேக்கில் வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிருக்கிறது தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா இந்த லேயரை இந்த லேயரில் இருக்கக்கூடிய அந்த செட் மட்டும் தனியாக கட் பண்ணி அதை ஒரு லேயராக க்ரியேட் பண்ணணும். ஸோ அதையும் பென் டூலை வச்சு அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பொறுமையாக அழகாக கட் பண்ணுவீங்க. ஸ்கின் டேமேஜ் ஆகாத அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணி பொறுமையாக எடுத்துக்குங்க. இந்த ஆப்ஜெக்டில் ஷர்ட் மட்டும் கரெக்டாக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்தது ரைட் கிளிக் பண்ணி மறுபடியும் மேக் செக்ஷன் ஃபெதர் கொடுத்துட்டு ஒன்று கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. மறுபடியும் ரோல் ஆகும். ஸோ அடுத்தது Ctrl+J கொடுத்திங்கன்னா இந்த லேயர் நியூ லேயராக கன்வெர்ட் ஆகி பேக்கில் வந்துடும். ஸோ அந்த கண் ஐக்கானை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா எனபிள் ஆகிறது தெரியும், டிசபிள் ஆகிறதும் தெரியும். ஸோ இந்த இமேஜை இந்த லேயரை நம்ம இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இதை Ctrl+M கொடுத்தோம்னா கர்வ்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ ஆட்டோ கொடுத்துட்டு அதுக்கான பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம கரெக்டாக கொடுத்துக்கணும். அடுத்தது ரெட், க்ரீன், ப்ளூ ஸோ இந்த மாதிரி கலர்ஸை மெஷர்மெண்ட் மூலயமா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தேவையான கலர் வந்த பிறகு ஓகே கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான கலர்ஸ் சேஞ்ச் ஆகும். தேவையான அளவு உங்களுக்கு கலர் கிடைச்ச பிறகு அடுத்தது கலர் பேலன்ஸு செக் பண்ணி பார்த்துங்க. வேறு ஏதாவது கலர் நீங்கள் கலர் பேலன்ஸ் மாற்றி மாற்றி பண்ண உங்களுக்கு வேறு ஒரு புது கலர் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதான் காஸ்டியூம் கலர். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சட்ட கலர் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் கலரை. ஸோ அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு மாஸ்டரில் போயிட்டு கலர் அதிகமாக்கிக்கலாம், கம்மியாக்கிக்கலாம். ஸோ லைட்னிங் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது லேயர் எப்படிலாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கின்னை நம்ம கலராக மாற்றணும் இல்லையா. ஸோ அதுக்காக பென் டூல் எடுத்துகிட்டு ஸ்கின்னை இப்போ தனியாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ பொறுமையாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்கின் ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். அதாவது அதிகமாக வேறு ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கட் பண்ணிடக்கூடாது. ஸ்கின் மட்டும், இந்த ஹேர்லாம் நம்ம கட் பண்ணிடக்கூடாது. ஸ்கின் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் வேறு எதுவும் டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு கரெக்டாக இந்த ஹேர்லாம் நம்ம பார்த்து கட் பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா வீடியோ அதிகமான லென்த்துங்கிறதுனால ஸ்பீடு பண்ணியிருக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்து ரைட் கிளிக் பண்ணி மேக் செக்ஷன் கொடுத்துட்டு ஃபெதர் ஒன்று கொடுத்து ஓகே கொடுத்துங்க. Ctrl+J கொடுத்திங்கன்னா அது நியூ லேயராக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம்
அந்த கண்ணாய்க்கான கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லேயரு எந்த அளவுக்கு கட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ அடுத்தது இப்போ கட் பண்ண இந்த ஸ்கின் லேயரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கலர் பேலன்ஸு கொடுக்குறேன். ஸோ ரெட், மெஜந்தா, க்ரீன், ப்ளூ, எல்லோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு நேச்சுரலான ஸ்கின் டோன் வர மாதிரி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் பண்ணுற மாதிரியே பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுக்கு நீங்கள் வச்சுருக்கிற இமேஜ் எந்த அளவுக்கு கரெக்டாக வருது அப்படிங்கிறத நீங்கள் கலர் பேலன்ஸை கொடுக்குறதுல தான் அது இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்குங்க. ஸோ கொடுத்துட்டு செலக்டிவ் கலரில் மெஜந்தா, எல்லோ, ப்ளூ இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு ஹைட் பண்ணி வச்சுருக்கிற லேயர்ஸ்லாம் எனேபிள் பண்ணிட்டு இந்த ஸ்கின் வந்து நாய்ஸ் புள்ளியாக இருக்கிற சில விஷயங்களை பிளர் பண்ணி ரெடியூஸ் பண்ணிக்கிங்க. நீட் இமேஜ் கொடுத்துக்குங்க. ஸோ விஜய் அண்ணனுடைய ஸ்கின் வந்து அழகாக தான் இருக்கும். ஸோ அதில் ஒன்றும் நம்ம ஃபில்ட்ரு பண்ண வேண்டிய அவசியம் அதிகமாக இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் லேயர்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ஒவ்வொரு லேயர்ஸாக கிளிக் பண்ணி அந்த 3 லேயரையும் கண்ட்ரோல் கொடுத்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். ஸோ மெர்ஜ் பண்ண பிறகு இந்த ஹேருக்கும் ஸ்கின் டோனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்மிஷன், ஸோ அதை வந்து க்ளோன் ஸ்டாம்ப் மூலயமா கரெக்டாக நம்ம வந்து எடிட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து பர்ன் டூலை வச்சு முடியை வந்து எங்கெங்கே வெள்ளையாக இருக்குது ப்ளூவாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டு பர்ன் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு பர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ளோன் ஸ்டாம்ப் வச்சு கரெக்டாக பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் லேயர் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறத ஹிடன் பண்ணிட்டு ஹைட் பண்ணிட்டு ஸோ ஒரு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்டை கிளிக் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் ஷிஃப்ட்டுக்கு பிடிச்சி நம்ம அந்த இமேஜை சைஸ் பண்ணிக்கலாம். சைஸ் பண்ண பிறகு என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ இமேஜ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தது கலர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை கேளுங்க. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல்லைக்கான ஆள் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ கைஸ். நன்றி, வணக்கம்.